2023 அதிக வசூல் பண்ண 10 திரைப்படங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தமிழ் படங்கள் எத்தனை இருக்குது, அதில் ஜெயிலர் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு, ஜெயிலரோட அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் 20 நாளில் இது வரையும் ஜெயிலர் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, அப்புறம் 20வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் RDX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அப்புறம் ஹிந்தியில் வந்து கதார் 2, ஓ மை காட் 2, அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள், அப்புறம் தமிழில் வந்து அடியே அந்த படத்தோட வசூல். இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம், ஸோ அது வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டாக இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சுந்தரா டிராவல்ஸ். ஸோ சுந்தரா டிராவல்ஸ் இன்றைக்கி வந்து 21 இயர்ஸ் ஆஃப் சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீங்கள் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்னையோட 21 வருஷம் நிறைவடையுது. அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். அது இல்லாமல் 5 இயர்ஸ் ஆஃப் இமைக்கா நொடிகள். ஸோ அஜய் ஞானமுத்து அவர்களோட இயக்கத்தில் நயன்தாரா, அப்புறம் அதர்வா, இது இல்லாமல் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். அப்புறம் முக்கியமாக வந்து வில்லன் கேரக்டரில் அனுராக் காஷ்யப் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா நான் பண்ணதே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தலையெடுத்தும் பல உயிரெடுத்தும் ரவுடின்னு பெரும் பேர் எடுத்துட்டு இருந்த மாமதுரையில ஆக்குமார்னு ஒருத்தன். ஸோ ஆமாங்க, ஜிகர் தண்டா தான். நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களை அப்படி வச்சேன். இருந்தாலும் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அதில் ஒரு சிலர், ஒரு 7-8 பேர் தான் பதிலை கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஜிகர் தண்டாவில் ஒரு முக்கியமான சீனு, அதை வந்து அங்கே அந்த அழுகுனி குமார் அப்படிங்கிற அந்த படத்தை தேட்டரில் போட்டுட்டு வெளியே அந்த டேரக்டர் நின்று, அதான் சித்தார்த்து நின்றுக்கிட்டு அந்த எண்ணுவார், 5 எண்ணுவார். அந்த 5 எண்ணுறது, 5 எண்ணதுக்கப்புறம் அங்கே மக்கள் கைத்தட்டுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அப்படிங்கிறவர், அப்புறம் சரண் அப்படிங்கிறவர், அப்புறம் டைம் பாஸ், அவர் பேர் வந்து கார்த்திகேயன், அவரே சொல்லியிருக்காரு இதுவும் ஜிகர் தண்டா தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ராஜேஷ் அப்படிங்கிறவர், அப்புறம் ஸ்டாலின் த கிரேட் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த 5 பேர் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. பெடூர லங்கா 2012 அப்படிங்கிற படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,45,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் இதுவரை 7,33,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8,59,00,000. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைய போகுது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு 5 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய வசூல். அதே மாதிரியே RDX அந்த படத்தோட மலையாளம், அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் கேரளாவில் 3,41,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,89,00,000. படம் பார்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் இதுவரையும் 13,39,00,000. அப்புறம் வேர்ல்டு வைடு 16,81,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5.5 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு. அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,47,00,000. வேர்ல்டு வைடு 1,68,00,000. இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 156,90,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 187,81,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 150 கோடி. இந்த படத்தோட தேட்டர்கள் ரைட்ஸு 92 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 99,87,00,000. ஸோ 7,87,00,000 இந்த படம் ப்ராஃபிட் வந்திருக்கு 19 நாளில். இந்த படம் அவ்வளோதான் காலி, டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க முதல் 2 நாளில். ஆனால் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கதார் 2 அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 5,71,00,000. வேர்ல்டு வைடு 7,38,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இதுவரையும் 522,92,00,000. வேர்ல்டு வைடு 609,75,00,000. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 80 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் ஷேர் 324,92,00,000 ஷேர் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 259,92,00,000
லட்சம். ப்ராஃபிட் மட்டுமே 250 கோடிக்கு மேலே வந்திருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 6,91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8,21,00,000. ஸோ இந்தியாவில் வந்து 60,10,00,000, வேர்ல்டு வைடு 71,24,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 65 கோடி. இந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் கிங் ஆஃப் கோதா அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் கேரளாவில் 1,09,00,000. அப்புறம் வேர்ல்டு வைடு 1,80,00,000. ஸோ கேரளாவில் 16,40,00,000 டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 38,38,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் அடிய படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ இதுவரை தமிழ்நாட்டில் டோட்டலாக 1,64,00,000, வேர்ல்டு வைடு 2,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. இதுவரையும் இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுக்கலை. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் ஜெயிலர் படத்தோட டே 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,35,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், கர்நாடகாவில் 47 லட்சம், கேரளாவில் 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 1,21,00,000, வேர்ல்டு வைடு 4,11,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இது வரையும் டோட்டலாக 177,10,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 68,88,00,000, கர்நாடகாவில் 54,72,00,000, கேரளாவில் 49,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,31,00,000, ஓவர்சீஸில் 198,75,00,000, வேர்ல்டு வைடு 560,91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு, பெரிய ஷேரு, பெரிய ப்ராஃபிட். எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ணப்பட்ட எல்லா இடத்துலையுமே பெரிய ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படங்கள் பாருங்களேன். 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். 10ஆம் தேதி ஜெயிலர் ரிலீஸ் ஆச்சு. 11ஆம் தேதி கதார் 2, ஓ மை காட் 2, அப்புறம் போலா சங்கர். இதில் போலா சங்கர் மட்டும்தான் ஒரு 45 கோடி கிட்ட வசூல் பண்ணி பெரிய டிசாஸ்டர் படமாக அமைஞ்சிருச்சு. ஜெயிலர் பெரிய ஹிட்டு, கதார் 2 பெரிய ஹிட்டு, அதே மாதிரியே ஓ மை காட் 2வும் சூப்பரான ஒரு ஹிட்டு. இந்த 3 படங்களோட வசூலை எடுத்து வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடி கிட்ட வருது. 1,450 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் அதிக வசூல் இதுவரையும் இந்தியாவில் 2023 அதிக வசூல் பண்ண திரைப்பட பட்டியல். இதில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் தான். ஆமாங்க, அஜித் குமார் ஏகே அவர்களோட துணிவு தான். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 160 கோடி. இந்த படத்தோட டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் 214 கோடி. ஸோ இது வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ரன்பீர் கபூர் அவர்களோட படம் தூஜூத்தி மெயின் மக்கார். அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 110 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் 219 கோடி வந்து வசூல் பண்ணி 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது இப்போ போலா சங்கர் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆச்சுல, அது மாதிரி இல்லை. ஸோ ஆரம்பத்தில் அந்த சங்கராந்தி பொங்கலுக்கு, நம்மளுக்கு பொங்கல் அவங்களுக்கு சங்கராந்தி, அதில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வசூல் எடுத்த படம் வால்டர் வீரையா. அந்த படத்தோட பட்ஜெட் 140 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 224 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் 7வதாக வந்து கேரளா ஸ்டோரி, தி கேரளா ஸ்டோரி. ஸோ இந்த படம் எப்படி ஓடிச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 28 கோடி. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் 302 கோடி, ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தது 6வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட வாரிசு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 220 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 310 கோடி வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது வந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஒரு தமிழ் படம் தான், பொன்னியின் செல்வன் பாகம் 2. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 250 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் 361 கோடி. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆன அளவுக்கு பெரிய ஹிட் ஆகலை. ஸோ சில இடத்துல அங்கங்கே நிறையா லாஸ் இருந்தது. ஸோ இருந்தாலும் வசூல் ரீதியாக பார்த்தா இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து நம்ம எல்லாருமே கழுவி ஊற்றின ஒரு படம் தான், ஆதிபுருஷ். ஸோ ஆதிபுருஷ் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 600 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 396 கோடி. இதில் வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதில் 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர். வெறும் 20 நாளில் இதில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ பட்ஜெட் 190 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 560 கோடி வெறும் 20 நாளில். ஸோ இதில் இதுவரையும் 4 தமிழ் படம் இருக்குது, துணிவு, அப்புறம் வாரிசு, அப்புறம் பொன்னியின் செல்வன் பாகம் 2, இப்போ ஜெயிலர். ஸோ 4 தமிழ் படம். 2வது இடத்த பிடிச்சிருக்க படம் கதார் 2. ஸோ 19 நாளில் இதில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. பட்ஜெட் வந்து 80 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் 609 கோடி. இது அதாவது ஜெயிலரும் கதார் 2வும் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மாறுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 2023 அதிக வசூல் திரைப்படமாக பட்டான் இருக்குது. ஸோ பட்டான் தான் இப்போதைக்கு 2023 ஹையஸ்ட் கிராசிங்கில் நம்பர் 1.
என்ன அப்படின்னா பாலிவுட்டே ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது, வந்து கை கொடுத்து காப்பாற்றி கொடுத்த ஒரு படம் தான் பட்டான். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி, 1050 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி ஜவான் வருது, அந்த படம் இதோட பெரிய ஹிட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் மூவி என்ன மூவி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சுந்தரா டிராவல்ஸ் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2002 இதே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படம் வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான், 2001 வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான். ஆனால் இந்த படம் நீங்கள் இன்றைக்கி உட்காந்து டிவியில் பார்த்து நம்ம இந்த படத்தோட காமெடியெல்லாம் பயங்கரமாக ரசிக்கிறோம்ல, ஆனால் இந்த படம் தேட்ரிக்கல் பிஸ்னஸாக தேட்ரிக்கலாக கமர்ஷியலாக ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த படம் ஆக்சுவலாக டிவியில் தான், சேட்டிலைட்டில் தான் பெரிய ஹிட்டே. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 கோடியே 25 லட்சம். ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 45 லட்சம். சேட்டலைட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு விலைக்கு விற்றுருந்தாலுமே, ப்ரொடியூசருக்கு லாபமாக இருந்திருந்தாலுமே, தேட்ரிக்கலாக இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டிவியில் போட்டதுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக கொண்டாடினது உண்டு. ஸோ தேட்ரிக்கலாக இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். இருந்தாலுமே இந்த படத்தில் எல்லா காமெடியுமே சூப்பராக இருக்கும். வடிவேலும் முரளி காம்பினேஷன் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில். அப்புறம் இமைக்கா நொடிகள், ஸோ அஜய் ஞானமுத்து அவர்களோட படம் 2018. ஸோ 5 வருஷம் அது இன்னையோட. நயன்தாரா வந்து தொடர்ந்து அந்த டைமில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தாங்க. அறம் வந்து ஒரு பக்கம் ஒரு ஹிட்டு, அதே மாதிரியே கோலமாவு கோகிலா, அப்புறம் வந்து இமைக்கா நொடிகள் தொடர்ந்து நிறையா ஹிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் அதர்வா நடிச்சிருப்பார், கேமியோ ஒரு சின்ன ரோலில் வந்து விஜய் சேதுபதி அவரும் வருவார். அப்புறம் வந்து முக்கியமாக ஹிந்தியில் பெரிய டைரக்டராக இருக்கக்கூடிய அனுராக் கஷ்யப் அவர் வருவார். அவர் தான் இந்த படத்தோட வில்ல. ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 31 கோடியே 75 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 60 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 32 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 42 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 15 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 12 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த படம் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 24 கோடியே 30 லட்சம். ஸோ ப்ராஃபிட் மட்டுமே 12 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் சுந்தரா டிராவல்ஸ் அந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.